கிறிஸ்துவுக்குள் பிரியமான ரிவைவல் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நீங்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு கிறிஸ்மஸ் தின நாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த சிந்தனையோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய உள்ள இறை வார்த்தைகளை உங்களுடைய கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மேத்யூ சாப்டர் 2 verses 1 to 9. இந்த வசனங்களை நீங்கள் படிக்கிற பொழுது அதிலே நீங்கள் கிறிஸ்துவுடைய பிறப்பை தேடி கிறிஸ்துவை தேடி சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. பொன், வெள்ளி, தூபவர்க்கம் போன்ற காணிக்கைகளை அவருக்கு படைத்ததினாலே 3 சாஸ்திரிகள் வந்திருப்பார்கள் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். அப்படிதான் 3 சாஸ்திரிகள் என்பதை நாம் பாரம்பரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே அலங்காரங்களும், கிறிஸ்மஸ் என்றாலே பாடல்களும், கிறிஸ்மஸ் என்றாலே நாம் கேரல் ரவுண்ட்ஸ் போன்ற காரியங்களிலே நாம் மிகுந்த கவனம் செலுத்துகிறோம். அது நமது இருதயத்திற்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தருகிற காரியமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு வருடங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற அந்த மாதம் துவங்குகிற பொழுது எல்லாருடைய வீட்டு வாயிலிலும் ஒரு நட்சத்திரம் தொங்கவிடப்படும். கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகிறவர்கள் தங்களுடைய வீடுகளை அலங்கரிப்பதற்கு முன்பதாக முதலாவது அந்த நட்சத்திரத்தை தங்களுடைய வீட்டு வாயிலிலே தொங்க விடுவார்கள். அது நாங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்பதை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக இருக்கிறது. மிக வியப்பான ஒரு காரியம், இப்பொழுது எல்லாரும் கிறிஸ்துவை நம்புகிற அனைவரும், கிறிஸ்மஸை கொண்டாட விரும்புகிற அனைவரும் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தொங்கவிட்டு மகிழ்கிறார்கள். அதன் பின்னணியிலே ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கிறிஸ்மஸ் என்பது நட்சத்திரத்திலே தோங்குகிறது. இங்கே 3 சாஸ்திரிகள் என்று நாம் நம்புகிற அந்த 3 சாஸ்திரிகள் அங்கே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாகிய மரியாளையும் அவர்கள் காண வந்தார்கள் என்று சொல்லி நாம் நேற்றில் வாசிக்கிறோம். அந்த நட்சத்திரத்தின் குணாதிசயங்களைத்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்தின் சிந்தனையாக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நட்சத்திரம் மிக உன்னதமானது. உலகத்திலே சாதிக்க விரும்புகிறவர்களை, சாதித்தவர்களை நட்சத்திரம் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. சினிமா நட்சத்திரங்கள், கிரிக்கெட் நட்சத்திரங்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள், இன்னும் அரசியல் நட்சத்திரங்கள், சாதித்தவர்களையெல்லாம் நட்சத்திரங்களாக குறிப்பிடுகிறார்கள். நமக்கும் ஏதோ ஒரு வகையிலே நாமும் ஒரு நட்சத்திரமாக மாற வேண்டும் என்கிற ஆசையும் ஆவலும் கனாவும் நமக்கு உண்டு. இந்த வேதத்தின் வாயிலாக கடவுள் நம்மையும் ஒரு நட்சத்திரமாக அவர் வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே காணப்பட்ட இந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் நிறைய காரியங்களை படிக்கிறோம். அது ஒரு சில காரியங்களை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். முதலாவது, அந்த சாஸ்திரிகள் இப்படியாக வந்து சொல்லுகிறார்கள் ஏரோதனிடத்திலே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லி. நட்சத்திரங்களுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. மார்னிங் ஸ்டார், லிட்டில் ஸ்டார், ட்விங்கிள் ஸ்டார், சில்வர் ஸ்டார் என்று இன்னும் உங்களுக்கு தெரிந்த அநேக பெயர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த பகுதியில், இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில், அது அவருடைய நட்சத்திரம். இட் வாஸ் கால்ட் as his star. அவருடைய நட்சத்திரம். அநேக நட்சத்திரங்கள் இருந்தது. அதில் ஒரு நட்சத்திரம் வித்தியாசமாக இருந்தது. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் சிந்தித்த பொழுது, தங்களுடைய புத்தக சுருள்களை எடுத்து பார்த்த பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள், இது அவருடைய நட்சத்திரம். யார் அந்த அவர்? யூதருக்கு ராஜாவாக பிறந்த அவருடைய நட்சத்திரம் என்று சொல்லி. உலகத்திலே அநேகர் பிறக்கிறார்கள். பிறக்கிற பொழுது அவர்கள் இளவரசராக பிறக்கிறார்கள். இங்கே நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே ராஜாவாக பிறந்தார். அதனாலே அந்த நட்சத்திரம் சொல்லியது, ராஜாவை உங்களுக்கு வழி நடத்த நான் உங்களுக்கு முன் செல்கிறேன் என்று சொல்லி அங்கே போனார்கள். அவருடைய நட்சத்திரம். அநேக நட்சத்திரங்களுக்கு பெயர் இருந்தது, ஒரு நட்சத்திரத்துக்கு மாத்திரம் அவருடைய நட்சத்திரம் என்கிற பெயர் சூட்டப்பட்டது. ஒருவேளை அந்த நட்சத்திரம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், அது அவருடைய
பிறப்பை மக்களுக்கு வழிநடத்தி செல்ல அங்கே உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இட் வாஸ் டிசைன்ட் அண்ட் டெசிக்னேட்டட் ஃபார் காட்ஸ் பர்பஸ். நாமும் கடவுளுடைய பணிக்காக நாம் வேறு பிரிக்கப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறோம். பலர் உண்டு இந்த உலகத்திலே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையிலே அந்த அவருடைய நட்சத்திரத்தை போல நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை வெளிப்படுத்துகிற நம்மை பார்க்கிறவர்கள் கடவுளை பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்கிற வார்த்தையை நினைவு கூறும் வண்ணமாய், நான் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என்னுள்ளே நான் தரித்திருக்கிறேன் என்கிற பவுலடியார்களின் வார்த்தையின் மூலமாய் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அவருடைய நட்சத்திரமாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த முதலாவது அவருடைய நட்சத்திரம். இரண்டாவது காரியம், அந்த நட்சத்திரம் வழி மாறாமல் அவர்களுக்கு முன்பாக சென்றது. வழி மாறாமல் அவர்களுக்கு முன்பாக சென்றது. இந்த சாஸ்திரிகள் அதிகம் படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்களாய் இருந்ததினாலே அவருடைய ஞானம் அவர்களை சொல்லியது, ராஜா என்பவர் அரண்மனையில் இருப்பார் என்று சொல்லி அவ்வளவு நேரம் நட்சத்திரத்தை பின்பற்றி வந்த அவர்கள் அந்த அரண்மனையை பார்த்த உடனே நட்சத்திரத்தை விட்டு அவர்கள் அரண்மனைக்குள்ளாக போய் ஏமாற்றத்தோடு திருப்பி வந்தார்கள். அநேகர் நம்மோடு கூட பயணத்தை துவக்குகிறவர்கள், ஊழியத்தை துவக்குகிறவர்கள் சில நேரங்களிலே வழி மாறி போகிறார்கள். பவுலடிகளார் தன்னுடைய நிருபங்களிலே சொல்லுகிற பொழுது இப்படியாக சொல்லுகிறார், தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான் என்று சொல்லி, என்னை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லி. அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போகலாம், வழி விலகி போகலாம். ஆனால் நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தையும், கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தையும் அந்த நட்சத்திரத்தை போல அதற்கு கொடுக்கப்பட்ட வேலை, கிறிஸ்து இருக்கிற ஸ்தலத்திற்கு மேலாக போய் நிற்க வேண்டிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. இப்படியாக நாட்கள் போனது. அந்த சாஸ்திரிகள் அரண்மனையிலிருந்து வெளியே வந்த பொழுது அவர்கள் நட்சத்திரத்தை காணவில்லை. ஆனாலும் சில நாட்கள் கழித்து அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மரியாளும் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவும் இருந்த வீட்டிற்கு மேல் போய் அந்த நட்சத்திரம் நிற்கும் வரை அவர்களுக்கு முன்பாக சென்றது. ஆம் அன்பானவர்களே, நாம் ஒரு சிலரை கடவுளுக்குள்ளாய் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தவர்கள் சில நேரங்களில் விலகி போகலாம். ஆனாலும் நாம் நம்முடைய வழியிலிருந்து விலகி போகக்கூடாது, நம்முடைய ஊழியத்திலிருந்து தவறி போகக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் தொடர்ந்து கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை, கிறிஸ்துவனுடைய காரியங்களிலே நாம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று வேதம் நம்மை வலியுறுத்துகிறது. ஏனென்றால் அப்படி நாம் வலுவாமல் மாசற்ற சன்னிதானத்தில் நிற்கிற பொழுது நம்மோடு கூட வந்து வழி விலகி போனவர்களும் பின்வாங்கி போனவர்களும் நம்மை கண்டு மீண்டும் கிறிஸ்துவனிடத்தில் இந்த சாஸ்திரிகளைப் போல வந்து சேர்வார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மூன்றாவது காரியம், அந்த சாஸ்திரிகள் இப்படியாக சொன்னார்கள். அந்த மூன்றாவது காரியம், நாங்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பணிந்து கொள்ள செய்த நட்சத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நட்சத்திரம் கிறிஸ்துவனிடத்தில் அவர்களை கூட்டி வந்தது மாத்திரமல்ல, அவர்களை கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் அவர்களை பணிய செய்தது. கிறிஸ்துவனுடைய ஃபாலோவர்ஸ்களாக அல்ல, they did not become the followers of Christ, they became the believers of Christ. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, அநேகர் இன்றைக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கிறார்கள், ஆனால் யாரும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாய் மாறவில்லை. சாஸ்திரிகள் வருகிற பொழுது அவர்கள் கடவுளை நம்பினவர்களாக வந்தார்கள். ஆனால் கடவுளை பார்த்த அந்த ஜனத்திலே அவர்கள் பணிந்து விழிந்து அந்த காணிக்கைகளோடு தங்களையும் காணிக்கைகளாக படைத்தார்கள். தங்களுடைய படிப்பு, தங்களுடைய செல்வம், தங்களுடைய ஞானம் எல்லாவற்றையும் கடவுளுக்கு முன்பாக அவர்கள் வீழ்ந்து பணிந்து அவர்களை ஒப்பு கொடுத்தார். they submitted themselves to the Lord. வேதத்திலே சொல்லப்படுகிறது, மரியாளை கண்டு அதனுடைய குழந்தையை வணங்கினார்கள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு முன்பாக அவர்கள் விழுந்து அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தங்கள் காணிக்கைகளை அல்ல, தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் வழி நடத்துகிறவர்களை கடவுளுக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வைக்கிற நல்ல நட்சத்திரமாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும்.
இந்த நட்சத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வழிமாறாமல் முன் சென்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பணிந்து கொள்ள செய்த நட்சத்திரம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நல்ல நட்சத்திரமாக இருக்கும்படி நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அப்படியாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.